ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரைஸ் பார்க் தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு ரொம்பவே மோஸ்ட் அஃபோர்டபுள் கார்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் டைம் கார் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பட்ஜெட்டில் கார் வாங்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா, இந்த வீடியோ அவங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா வெஹிக்கிளுடைய பட்ஜெட்டு, அதோடைய இன்ஜின் பவர், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய சீப்பஸ்ட் 5 கார்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரைஸ் பார்க் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா Citroen C3. இது ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர் கம்பெனி. ஸோ இந்தியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த பிராண்டுடைய C5 ஏர்க்ராஸ், இந்த C3 இதெல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான கார். முக்கியமாக கம்மி விலையிலேயே நிறைய ஃபீச்சர்ஸோடு கிடைக்கக்கூடிய ஒரு கார் பிராண்ட் இது. இந்த காரோடைய விலை பார்த்தீங்கன்னா 4,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர்னு சொல்லலாம். இந்த காருக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று வந்து 1.2 லிட்டர்ஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 82 bhp. இன்னொன்று 1.2 லிட்டர்ஸில் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின், அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 110 bhp. அது கூடவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஃபீச்சர்லோடான கார் இது. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கக்கூடிய கார் என்னென்னா டாடா டியாகோ. டாட்டாவுடைய பிராண்டில் மோஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் கார்னா இந்த டியாகோ. இந்த காரோடைய விலை பார்த்தீங்கன்னா 4,57,500 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5.5 லட்சத்தில் நீங்கள் கார் வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் சேஃப்டி ரேட்டிங் எடுத்துக்கிட்டால் கூட 4 ஸ்டார் கிடச்சிருக்கு. இந்த வண்டியிலுமே நமக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 86 bhp, 130 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியில் மேனுவல் அண்ட் AMT டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே வருது. அது கூடவே ஃபேக்ட்ரி அவுட்லெட் CNG ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கக்கூடிய வண்டி என்னென்னா Renault Kwid. இந்த காரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம இந்தியா ஃபுல்லாகவே 3-4 மாடலில் பயங்கர ட்ரெண்டான வெஹிக்கிள். ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் லான்ச் ஆன காரு. அதாவது ஆல்டோ சூஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த Kwid சூஸ் பண்ணாங்க. இப்போது இந்த காரோடைய தற்போது விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியிலுமே இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 68 bhp and 91 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேனுவல் அண்ட் AMT 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் CNG ஆப்ஷனுமே இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரி ஃபிட்டாக வராது. யாராவது அதிகமான மைலேஜ் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க டீலர்ஷிப்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோடைய எஸ்ப்ரெஸோ. மாருதி சுசுகி பிராண்டில் சீப்பஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் கார்னா இந்த எஸ்ப்ரெஸோ. ஒரு SUV லுக்கில் மேசிவாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே ப்ராக்டிக்கலான காரு. இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னாலும் 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் அண்ட் AMT 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே இருக்குது. அண்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே CNG ஆப்ஷனுமே வருது. நீங்கள் ஒரு 4-4.25 லட்சத்துக்குள்ளேயே ஒரு காரை வாங்கணும், அதே மாதிரி மாருதி காரை வாங்கணும், ஆர்எல்ஸ் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான கார் வாங்கணும், நல்ல சூப்பரான மைலேஜ் கொடுக்குற காராக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த காரை வாங்கலாம். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கார் என்னென்னா மாருதி சுசுகியோடைய ஆல்டோ K10. ரொம்பவே குறைவான ப்ரைஸில் நல்லா சேல் ஆகக்கூடிய கார் இது. மாருதி பிராண்டில் எஸ்ப்ரெஸோக்கு அடுத்தபடியான குறைவான விலைனா இந்த ஆல்டோ K10. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் விற்பனை செய்யப்படுது. அதாவது எஸ்ப்ரெஸோக்கு இதுக்கும் ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ். இந்த வெஹிக்கிளில் சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் அதிகம். 6 ஏர்பேக்ஸ் வருது ஸ்டாண்டர்டாக. இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 67 bhp அண்ட் 89 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது கூடவே ஃபேக்ட்ரி ஃபிட்டட் CNG ஆப்ஷனுமே வருது. ஸோ இந்த 5 காருங்க தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார்ஸ். இந்த கார்களை விட குறைவான விலைக்கு வேறு எந்த காரும் கிடைக்காது. ஒருவேளை உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவே சின்ன ஃபேமிலி, இல்லை நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கார் பார்க்குறீங்க, ஸோ 4 பேர் தான் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில், எங்களுக்கு ஒரு கார் பார்க்குறோம், பட்ஜெட்டில் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 5 காரில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 காரில் உங்களுக்கு பிடிச்ச கார் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கிறேன். நான் அதுவரை விடைபெறுகிறேன். பாய்.